இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம். உலக தமிழர் புலம்பெயர் கண்காட்சி சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் தினம் 2026 உலக தமிழர்களை தமிழால் இணைக்கும் இலக்கிய வர்த்தக சமூக ஒருங்கிணைப்பு விழாவில் உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். உலக தமிழ் புலம்பெயர் கண்காட்சி 2026 சன்ஷைன் கல்வி குழுமம் தனது இந்திய கிளையான சன் கிட்ஸ் இன்டர்நேஷனல் எஜுகேஷன் குரூப் இந்தியா பிரைவேட் லிமிடெட்டை சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் அயலகத்துறை அமைச்சர் மாண்புமிகு SM நாசர் தமிழ்நாடு அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். சன்ஷைன் கல்வி குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் RV ஷாம் பிரசாத் மற்றும் இணை இயக்குநர் திருமதி பரமேஸ்வரி அவர்கள் சன்ஷைன் கல்வி குழுமம் உலக அரங்கில் ஒரு பிரம்மாண்டமான இடத்தை இந்த தருணத்தில் எட்டியுள்ளதாக மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். இந்த அற்புதமான நாளிலே, அதாவது இது தொடர்ந்து 5வது வருடமாக நம்முடைய தமிழக அரசு அயலக துறை சார்பாக இது NRT டயாஸ்போரா என்கின்ற அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை உலக தமிழர்களை எல்லாம் ஒன்றிணைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக வருடந்தோறும் ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இந்த தருணத்திலே மலேசிய தமிழர்களின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றி அறிதலையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கண்காட்சியில் 80க்கும் மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இது தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் உலகளாவிய வலிமையையும் ஒற்றுமையையும் பிரதிபலித்தது. இப்பொழுது இந்தியாவிலே நம்முடைய புதிய நிறுவனத்தை சன் கிட்ஸ் இன்டர்நேஷனல் எஜுகேஷனல் குரூப் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கின்ற புதிய நிறுவனத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அங்கே நம்மளோட பிரான்ச்சைசி பிசினஸ் நம்ம செய்யறோம், நம்மளோட ஓன் அவுட்லெட்ஸும் we are starting. ஸோ இங்கே இப்போ இந்தியாவில் நம்முடைய புதிய நிறுவனமான சன் கிட்ஸ் என்கின்ற புதிய ப்ரீ ஸ்கூல் பிரான்ச்சைசி இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இதில் மலேசியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர்பிரனோரியல் ப்ரீ ஸ்கூல் இங்கே இந்தியாவிலும் இப்பொழுது சென்னை, பெங்களூர் எல்லா இடத்திலும் நம்ம தொடங்க திட்டமிட்டு இருக்கின்றோம். பிரான்ச்சைஸ் எடுக்கிறவங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்குரிய அத்துணை என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். இதில் எல்லாமே கேம்பிரிட்ஜ் ப்ரோக்ராம் எல்லாமே சேர்ந்து ஆரம்பிக்கலாம். ஸோ எல்லோருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை, எப்படி ஸ்டார்ட் அப் பண்ணணும், நியூ ஸ்டார்ட் அப் செய்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு புதிய பரிணாமத்தில் எப்படி ஒரு புதிய ஒரு ப்ரீ ஸ்கூல் பிரான்ச்சைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத ரொம்ப அழகாக நம்ம எடுத்து சொல்லுவோம். தேவையானவர்கள் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய இந்தியா நம்பர் www.sunshinekids.com.my இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க பார்க்கலாம். என்னுடைய மலேசியா நம்பர் 0126052859. வாட்ஸ்அப் பண்ணலாம். நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட இந்தியா நம்பரை நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். இங்க உங்களுக்கு எந்த மாதிரியான செட்டப்லாம் நீங்க செய்யணும், இந்தியாவில எப்படிப்பட்ட ஒரு ப்ரீ ஸ்கூல் தேவை, இன்னைக்கு ஒரு ஃபியூச்சர்பிரனோரியல், ஏன்னா அந்த காலகட்டம் மாதிரி இப்ப இல்லை, we are on march of 21st century. அப்ப அந்த ஸ்கில் ஓரியன்டட் பர்சனாலிட்டிஸ் என்ன மாதிரியான குழந்தைகளை நாம உருவாக்குவது அப்படின்றதை பற்றி மிக அற்புதமாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த காத்திருக்கின்றேன். கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு தமிழ்நாடு அரசால் அதிகாரப்பூர்வமாக ஏற்பாடு செய்யப்பட்டதோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இது எங்களின் உலகளாவிய கல்வி பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கும் ஒரு அற்புதமான மற்றும் மறக்க முடியாத தருணமாக அமைந்தது. டாக்டர் RV ஷாம் பிரசாத் சிறப்பு பேச்சாளராக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அயலகத்தில் தமிழர்களின் மேன்மை என்கின்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியை வருடந்தோறும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய
நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலை, இடி முழக்கத்தை விட ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். வான்முகட்டில் நம்மை கேட்டா இடி இடிக்கும், தேன்கூட்டில் நம்மை கேட்டா ஈமொய்க்கும், நாற்று வந்து நம்மை கேட்டா வயலாகும் இல்லை, காற்று வந்து நம்மை கேட்டா புயலாகும், பூமி வந்து நம்மை கேட்டா சொன்றோடும் இல்லை, சாமி வந்து நம்மை கேட்டா அவதரிக்கும். அது தன்மைக்கேற்ப இந்த உலகத்தில் அதனுடைய வேலையை செய்து கொண்டிருப்பதை போல, எனது அருமை மாணவர்களே, உங்களுடைய கடமையை செவ்வன செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே மிக எளிதாக வெற்றி பெற்று விடலாம். என்று சொன்னால் இங்கே வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு அயலகத்தில் தமிழர்களுடைய மேன்மை. அதாவது இங்கே இருந்து நான் 2012-13 ஆண்டு மலேசியாவிற்கு செல்கின்ற பொழுது அங்கே பேராசிரியராக என்னுடைய பணியை தொடங்கினேன். I'm Dr. R.V. Shyam Prasad, founder and managing director, Sunshine Educational Group, Malaysia, Sandrin Barkat. இப்பொழுது இந்தியாவிலே எங்களுடைய புதிய நிறுவனத்தை Sun Kids International Educational Group, India Private Limited என்று தொடங்கி இருக்கின்றோம். அப்பொழுது முதலில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக இன்று 8வது கிளையை ஆரம்பித்து வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். தமிழன், எனக்கு முன்னாடி பேசியவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், தமிழர்கள் உலகத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும், ஏனென்று சொன்னால் உழைப்பு கூண்டில் ஓயாமல் வீசிக்கொண்டிருக்கும் தனி ஒரு ஊசலாக மாறும் ஒரு குணத்தை படைத்தவன் தமிழன் என்று சொன்னால் அது மிகையல்ல. இந்த பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அமைச்சர் பெருமக்கள், தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள், வணிகர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தேச ஊடகத்தின் 8வது அனைத்துலக ஐகோன் விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு 7 மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் தோற்றுநர் தலைமை ஆசிரியர் குணலன்மணி தெரிவித்தார். இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த 50 பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது. இதில் சிறந்த செய்தி ஆசிரியர், சிறந்த நிருபர், சிறந்த இணைய ஊடகம், சிறந்த அச்சு ஊடகம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இணைந்தீர்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.